அப்பா மந்திரி தெரியுமா? அப்பா நீங்கள் என்ன, நீங்கள் மந்திரியா? ஒரு தடவை நான் இதை பற்றி பேசியிருக்கேன் போல். நம்ம நீங்கள் கடவுள் அப்படின்னு சொல்லி பேசினோம்ல. அவர் கடவுள்னா தேவனுடைய குமாரர்கள்லாம் யார்? கடவுள் தானே. ராஜாவுடைய மகன் யார்? ராஜகுமாரன். அப்போ ஆண்டவர் கடவுள்னா, அப்புறம் தேவன் நம்ம அப்பா கடவுள்னா நீங்களாம் யார்? அவர் மூலமாக பிறந்தவர்கள். அவர் ஆவினால் நாம் பிறந்தோம். அல்லேலூயா. நம்முடைய பிறப்பு இன்னொரு பிறப்பு, இயற்கை பிறப்பில், ஆவி பிறப்பில் நாம் யாரோட டிஎன்ஏ வச்சுருக்கிறோம்? தேவனுடைய டிஎன்ஏ. அந்த தேவனுடைய டிஎன்ஏல நம்ம வாழும்பொழுது நமக்கு என்ன இருக்குது? நித்திய ஜீவன் இருக்குது. நமக்கு என்ன இருக்குது? தேவனுடைய அதிகாரம் இருக்குது. நமக்கு என்ன இருக்குது? அவருக்குள்ளே இருக்க சகலமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ நம்ம சொல்லணும், நான் கடவுள். ஏன்னா என் அப்பா கடவுள். உங்கள் அப்பா மந்திரினா நீங்கள் சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? உங்கள் அப்பா மந்திரி தெரியுமா? அப்போ நீங்கள் என்ன, நீங்கள் மந்திரியா? நீங்கள் மந்திரியா? பாருங்க, நீங்கள் அன்றைக்கி படிப்பீங்க. அன்றைக்கி படிச்சுட்டு ஒரு 17 வயசு, 18 வயசு, 19 வயசு, 20 வயசு காலேஜ்லாம் போயிட்டுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு 30 வயசு, 35 வயசு அந்த மாதிரிலாம் வரும்பொழுது உங்கள் அப்பா உங்கள் மேலே ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சுருப்பார். உங்களை அந்த மந்திரி ஸ்தானத்துக்கு உங்களை வளர்க்கணும்னு சொல்லி, உருவாக்கணும்னு சொல்லி. புரியுதா? ஸோ a father always have a vision for the children. புரியுதா? அவங்க பிள்ளைகளுக்காக தகப்பன் என்ன செய்கிறாரு? தரிசனம் வச்சுருக்கிறார். அவர் இருக்கிற துறையில் பாருங்கள், அவர் லாயராக இருந்தால் அவருங்க பிள்ளைய லாயருக்கு படிக்க வைப்பாங்க. அவங்களும் லாயர் ஆகணும். நம்மளுடைய லெகசி அவங்க எடுக்கணும். நம்ம சாதிக்கிற காரியத்தெலாம் என் பிள்ளைங்க பிற்பாடு எடுத்து அதை இன்னும் மேலான இடத்துக்கு கொண்டு போகணும். ஒரு டாக்டராக இருந்தால் அவங்க பிள்ளைங்களை டாக்டர் ஆக்குவாங்க. ஒரு டீச்சர்னால் அவங்க பிள்ளைங்களை டீச்சர் ஆக்குவாங்க. புரியுதா? ஒரு மெக்கானிக்காக இருந்தால் மெக்கானிக் ஆக்க மாட்டார். மேலே 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 அவன் இன்ஜினியராக ஆக்குவார். நான் மெக்கானிக் தான், ஆனால் இன்ஜினியர் ஆக்குனா அதோடைய வேலை வேறு, வருமானம் வேறு. ஆமென். அதுவும் இன்ஜினியர்னா எந்த இன்ஜினியர்? ஏர்க்ராஃப்ட், விமானத்துக்கு சம்மந்தப்பட்ட காரியத்தோட என்னாச்சு? புரியுதா? அப்போ எப்போதுமே ஒரு அப்பா பிள்ளைங்களை குறித்து தரிசனம் வச்சுருப்பார். அவங்களுடைய ரேஞ்சுக்கு பிள்ளைங்களை வளர்க்க மாட்டாங்க. அவங்களோட பிள்ளைங்களை இன்னும் உயர்வான வேலையில் இருக்கணும், அவங்களோட வாழ்க்கை இன்னும் உயர்வான தரத்தில் இருக்கணும்னு சொல்லி அவங்கள அப்படி தான் பார்ப்பாங்க. நம்ம அப்பா நம்மளை அப்படி தான் வச்சுருக்காரு. என்னது? நான் கடவுள்னால நீங்களும் கடவுள். அல்லேலூயா.